இருக்கிற ஈரமும் பலாக்கொட்டையில் இருக்கிற ஈரமும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஃபைன் பவுடராக ஆக்க வேண்டியதில் 1, 2 அடித்தாலே போதும். இதை இப்போ நம்ம உருட்டிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. கட்லெட் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டி கொடுத்தீங்கன்னா கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். இது மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். செஞ்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட்லெட்டுக்குரிய ஷேப்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக முட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடேரியனுக்காக நான் இந்த மேல் மாவு ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம ரஸ்க்கு பொடி இல்லைன்னா ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம